சிவாய நமக்கு ஐயா வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் திருக்கோவில். இங்கே ஜானகிராம ஐயாவை சந்தித்தோம். அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவனோட சிறப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சிவனோட பூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். சிவாய நமக்கு. பேச உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதிலத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு மரபுள்ள ஆதீனம். குரங்கு ஒன்று உடும்பு. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. நல்லா சொல்லுங்க, குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபடப்போ மனதில் வேற எந்தனத்துக்கு இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்த கோயில் இந்த கோயில். வாங்க நம்மாடி ராஜகோபுரத்து கலசத்தை பார்க்குறேன். இந்த துணி கட்டிருக்கு இங்கே பார்க்குறேன், சரிங்களா? ராஜகோபுரத்து கலசம், ராஜகோபுரத்து கலசத்தையும் சாமியும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய வாங்க. எல்லாருக்கும் திருவிழா கொடி பறக்கிறது, கொடி நடத்துறது, கோபுரத்தில் கொடி பறக்கிறது இந்த கோபுரத்தில் கொடி பறக்கிறது இந்த இப்படி வாங்க. அந்த மேலே இறங்கிறது குரங்கு. இந்த சரிவில் சரிதா, அது குரங்கு. கீழே உடும்புருக்கு மறைக்குது. குரங்கு மனிதனுடைய மனநிலை. குரங்கு போன்ற மனதான் உடும்பு பெரிய இறைவனை வழிபட போகணும். வழிபாடு கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் முருகன் கையில் என்ன இருக்கும்? முருகன் கையில் என்ன இருக்கும்? வேலாயுதன் கருவி முருகனை கவியோட காமிச்சிருக்கான். வில்லு கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான். எல்லாவது வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசம் காமிக்கிறதுக்கு சிற்பியோட எண்ணம் தமிழ் மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லா கோயில்களுக்கும் இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போது கல்விக்காலத்திலே ஒரு கம்பியை கற்பனை அடிச்சிருக்கான். நவுக்கு கம்பி, சதுர கம்பி, எட்டுப்பட்ட கம்பி, நூற்று கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி, 6 வகை கம்பியர் பொருள் கந்த காலத்தில் அடிச்சிருக்கான். எல்லா போய் இரும்புல வந்துருக்கு. இதை மறைச்சேற்ற மாதிரி நினைச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூவேலைப்படி கொடுங்குங்கிறோம். கல் தாழ்வு ஆரம்பிட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கையடிச்சு ஓடு போடுறோம். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு தான் குறிக்கோள். அப்போ இப்ப களவாணித்தனம் ஒன்னே குறிக்கோள். கொஞ்சம் ஒரு கல் தூக்க முடியுமா? சேலஞ்ச் பண்ற புலாளு அந்த ஆமா. எந்த வசதியும் இல்லாத எப்படி கொண்டு சேர்த்தான்? பூதம் கட்டிச்சுன்னு சொல்ற ஒரு பேச்சுக்கு மனுஷன் தான் கட்டியிருக்கான். மனுஷன் அவளுக்கு திறமைசாலி. தனக்கு பேர் விரும்பல. ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம எல்லாரும் போர்டு கையெழுத்து போட்டுறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த பரந்த மனப்பான்மை. நடராஜா காலத்துக்கு ஆடுவார். எந்த காலத்துக்கு ஆடுவார்? 2 காலம். ஒரு காலம் சொல்லுங்க. இல்ல, இடது பதம் தூக்கி ஆடுறது பாட்டியே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏன்ப்பா இடது காலையே தூக்கி அடிக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலையும்? உனக்கு கால வலிக்கலையா? எனக்கு அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டுக்கா வலது கால தூக்கி அடி நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு நீங்க சொன்னது கரெக்ட். வலது கரெக்டா பதில் வருதா? அங்கதான் கடவுள். கரெக்டு காணா, கடவுளும் காணா. கரெக்டுக்கு கடவுள். தப்பா வருதா? அது நம்மளுடைய தலையெடுத்து. இங்க சொன்னது கரெக்ட். இந்த ஊருக்கு மறுபடியும் என்ன பார்க்கணும்? பேசும்போது பாதம் தர என்ன பார்க்கணும்? பாதம் தரையில தூக்கி போட்டா பாதம் மேல போகும். என்ன பாருங்க, மதுரையில தான் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான். சில ஊர்ல இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி பறக்க முடியாது. சாமி நடனம் ஆடினா யாரு மட்டும் அடிப்பா? நந்தி. இங்க யாரும் அடிக்கிறது? ஆஞ்சநேயர் அடிக்கிறது. எல்லாமே வித்தியாசம். சுவாமியம் பருப்புல போட்டி வருது. சாமி காலத்துக்காக ஊர்துவ தாண்டவம். பெண்ணுனாலே ஆட முடியும். ஆணுக்கு மட்டம் கிடையாது. பெண் காலத்துக்கு ஆடப்படாது. கட்டுப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்தில் ஜாஸ்தி. அதனால முடியலையே, நம்மளால முடியாது. நம்ம என்ன நம்ம திட்டுவோம், அடிப்போம். பெண்கள் கையை சொடக்க போடுவாங்க. சேலை சுருக்கம்.
பெருமாளுக்கு பாகுபாடு கிடையாது. குடலை உருகி மாலையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. குடலை கீறும்போது கைவாது குடல் வெளியில வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏற்படும் முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற கிறுக்கு வேலையெல்லாம் கிருதாலாம் அந்த காலத்திலே இருந்துருக்கு. எல்லாம் படத்து தான், எல்லாம் காப்பி தான். இப்போ என்னென்ன நகைகள் வருதோ எல்லாம் சிற்பத்தில் இருக்கு. வாங்க எப்படி இந்த பாதத்தில் நரம்பு எலும்பு எல்லாம் தெரிய உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். அப்போ இப்ப கூர்மையான நகங்கள், முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு. வாங்க தம்பி வாங்க. உங்களை உங்க அப்பாவை நினைக்கணும். உங்க மண்டபடி நீங்க உங்க மண்டபடி தானே நரசிம்ம அவதாரம். அதான் கேட்டேன். சிவன் கோயில பெருமாள் இருக்கு. பெருமாள் கோயில சிவன் இருக்காது. இது நல்ல கல் மண்டபம். அரிமலை அண்ணாமலை செட்டியார் கட்டினார். எனக்கு தெரியும் 85 வயசு இருந்தாரு. பிடிச்சி விட்டாங்க ஒரு சண்டையில். பெரிய பெரிய கருங்கல் மேலே பர்மா பேக்கு தாமதப்படும் கேட்க நாதி இல்லை. பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம். யாரு எவர் மண்டு மண்டு நல்ல கல்விக்கடை திருநெல்வேலி இருந்து ஒருத்தன் போடுறான் கோயிலுக்கு வழக்கு போடுறோம். நல்லது என்ன இது ஜோதியை காமிக்கிற ஊர். ஜோதியே சுடரே வழக்கு போடுறது காலையில் 5 மணிக்கு போடுறது 10 மணி வரைக்கும் அறியும். சாயங்காலம் ஈரோட்டில் இருந்து போடுறோம். சுவாமிக்கு செய்கிறவங்க இருக்கான். இங்கே உள்ளவங்க எதுக்கு இருக்கான்? கோயில் இல்லாமல் கூடிய பார்த்தாலும் அவங்க தான் சொன்ன சாமியில சண்டை போடுறேன் விளையாட்டுக்கு. பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் சிறப்பு. எந்தெந்த ஊரில் ஆயிரக்கால் மண்டபம் இருக்கு தெரியுமா? மதுரை இருக்கு, திருவாரூர் இருக்கு, சேமரம் இருக்கு, எல்லா ஊரும் இருக்கு. அது ஒரு அங்கம். மனிதன் எப்படி 2 கண்ணு 2 காதுன்னு சொல்லணும். ஆயிரக்கால் பெரிய வெளிக்கிற அங்கம். எல்லா ஊர்லையும் ஆயிரக்கால் 1000 நோட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இது 500. வித்தியாசம் காமிக்கணும். இது மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. எப்படிவா சாதா மடிப்பு, சாதா மடிப்பு, கால் பள்ளம் தெரியுதா அப்படின்னு பாரு. தெரியுதா அப்படி காரி பள்ளம். அங்கே பார்க்கல இங்கே பாரு. உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஏன் சதை பிடிப்பு கருந்த கால் சதை மடிப்பு பிடிப்பு நிர்வாகம். வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்டன் மதம் எட்டன் மதம். அவருடைய வீரபத்திரர் இந்த பகுதியில் வேற எங்கேயும் கிடையாது. உனக்கு தெரியுதா? இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வரர் மாணிக்கவாசகர்னு பேரு. என்ன பேரு? நந்தீஸ்வரர் மாணிக்கவாசகர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான் நமக்கு தெரியும். இறந்தவனுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனுஷனுக்கு நிச்சயம் உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர். முற்பிறலை ஒரு நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனா பிறந்திருக்காரு. அதனாலதான் நம்பி கிடையாது. செய்கிற செயலுக்கு 7 பிறகு நிச்சயம் உண்டு. கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர் கும்பிட்டு வழிபாடு துவக்கும். இந்த ஊர்ல கோயிலுக்கு வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இதெல்லாம் எழுதி போனோன்னு என்னால் முடியலை. உலகம் பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவிடர் உள்ள பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். ரிக்கார்ட் பிரேக். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கும், மாணிக்கவாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வருது, சுவாமி வருவில் அம்பாள் வரும். இங்கே தேரில் வருது மாணிக்கவாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவிடர் கோயிலில் மாணிக்கவாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே தெய்வத்தின் உருவம். யான் பெற்ற இன்பம் வார்த்தை அவங்க தான் சொல்லியிருக்கா. ஏன் எல்லாம் சாமியில சண்டை போடணும்? இங்கே பல நாட்டு குதிரை வந்திருக்காங்க. குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை. குதிரை ஓடாது, என்ன பார்க்கணும்? எனக்கு வேகம் வேணும். அது கேரள குதிரை, கொண்டை கேரளத்துக்கு பக்கத்துல. அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை வந்திருக்காங்க. கொப்பி நிறைய வித்தியாசம் இருக்கு. மாதிரி தான் சொல்றேன். மஞ்சள் கொடுத்துட்டு மஞ்சள் கொடு கொடுக்காதான் போட்டு
வழியை நிலுங்க யாராவது ஜாமி கும்பிட மறைக்கப்படாது பத்துக்கார எங்கேயும் ஜாமி கும்பிட வீடுகள் எங்கேயுமே கும்பிடலாம் தெரியலாம் அந்த வாய்ப்பு சொல்லுவாங்க எல்லாம் அவர் கொடுக்குற அன்பளிப்பு அவனருளாலே நல்லதுக்கு பிறகு பொறுப்பு அவர் தான் கெடுதலுக்கு பொறுப்பு நம்ம சிவாலயத்தில் நந்தி இருப்பாங்க சிவாலயத்தில் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு திருக்கோயில் உலகத்திலேயே தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் இல்லை உட்கார்ந்த இடம் தான் இருக்குது உட்கார்ந்த இடத்த ஆவடைங்கிறோம் சோமி அதை ஆவடைங்கிறோம் அதனால தான் ஆவடையாருடைய காரணம் பேர் அந்த ஆவடை வெற்றிடமாக கவசம் வச்சுருக்காங்க அடையாளத்துக்காக அந்த இடத்துல சுவாமி பேர் ஆத்மநாதர் பேர் ஆத்மனா உயிர் நாதர்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிருக்கு தான் ஒரு தலைவனாக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவிலை தான் வடிவம் கற்பூரத்தை சாமியோட கம்பிட்டு எல்லாத்தையும் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியோட கம்பிட்டு அங்கேயே வச்சுக்கோங்க தரமாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது அந்த கல்லில் சாத்தப்பட்டு ஆவி வரைக்கும் நிகழ்த்தியும் ஆவி உடையார் கோயில் ரெண்டாவது முன்னாடி ஆவணை பாறை குண்டலட்சி முடக்கீரை பாதக்கரை சாதனை நிகழ்த்தியும் சிவன் கோயில் கடைக்கால நேர்க்கே இருக்கும் தெற்கு பார்த்த சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தியிலே பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ இந்த மாதிரி அம்பாளுக்கு உருவம் கிடையாது கல்லுனால ஜென்னு ஒரு ஓட்டை வழியை பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாளுக்கு யோகா அம்பாள் சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும் அதில் 27 விளக்கு இருக்கு அதில் நட்சத்திர மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிவப்பு மஞ்சள் பச்சை 3 வடக்கு பார்த்தலாம் முக்கன் மாதிரி அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டுன்னு காமிச்சிருக்கோம் நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும் இந்த மாதிரி கட்டடக்கலை ஆய கடைக்கடைத்தானே 64 அதில் கட்டடக்கலைன்னு ஒன்று நிழல் படணும்னா என்ன வேணும் வெயில் வேணும் சூரியன் வேணும் கேட்க மாட்டேன் காலேஜில் படிக்கிறாங்க ஒரு மணி அவங்களுக்கு கேள்வி கேட்டு பறக்கிறது தொட்டில் பழக்கம் பழக்கத்தில் தான் பட முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் கேட்க எனக்கு வந்து சூரியன் வரும் சூரிய வெளிச்சம் ஆகாய வெளிச்சம் சமையல் போயிருந்தா நேற்று காலையில் சாயந்தரம் வரைக்கும் இது வந்து தெற்கு சூரியன் வராதிங்க பாரு நிழல் என் கை நிழல் காரியா லைட் அடிக்குதா சூரியன் கிடையாது ரெண்டு 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 மணி வரும் ஒன்று லைட்டு ஒன்று நேராக விடுறது இது வடக்கு சூரியன் கிடையாது சின்னால தான் பிடிச்சிருக்கு கொட்டி கிடக்கு பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம் பார்க்காது காலத்தை ஓட்டுற கல்வாணி கூட்டம் வெண்டு வைக்கணும் இது கிழக்கு நீ எங்கே நின்னாலும் கோயில் எல்லாருக்கும் படும் பாகுபாடு உள்ள ஜென்மம் மனுஷ ஜென்மம் தான் என்னன்னே அவர் வந்து கட்டடங்கள் கட்டுறோம் வயசாயிடுச்சுனால சாமி கொடுக்குற அன்பளிப்பு இதெல்லாம் தூக்கம் இல்லை உட்கார முடியல சாமி கொடுக்குற அன்பளிப்புனா எடுத்துக்கணும் வேற என்ன முடியும் அது நம்ம பண்ண அயோக்கியத்தனத்துக்கு தண்டனை வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்த மக்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்டகடன் பிள்ளைகளை சேருமடி சேர்த்து வைத்த புண்ணியம் தான் நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ கூட நல்ல செய்யணுமோ அது நல்ல பின்னாடி ஒரு சந்ததி இருக்குது நம்ம இப்போ கட்டடங்கள் கட்டுறோம் எவ்வளோ கூட ஃபவுண்டேஷன் கட்டடம் ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஒரு கம்பு தரையில் இருக்கா பல்லமணியத்தான் கம்பு இருக்கும் மேடையை போட்டு அப்படியே கல்ல வச்சுருக்கோம் பிஜி படிக்கிறாள் பிஜி கட்டத்தில் கருங்கல் கட்டணும் ஃபவுண்டேஷன் தான் உடம்பு முழுவதும் மூளை வா அம்மா மூளையில் இறைவனுடைய அப்படியே ஃபவுண்டேஷனில் பீமும் இல்லை ஆனால் கடந்த கட்டிக்காரு ஒன்று வரலாறு சொல்கிறேன் நான் ஒவ்வொரு இடமா வந்து சொல்லுவேன் என்னால் முடியலை ஒரே இடத்துல சொன்னால் போர் அடிக்கும் சொல்கிறேன் உள்ளே போயிடலாம் உள்ளுல வாங்க காதே விடுகிறேன் இல்ல உள்ளுல போயிடலாமான பிறந்த பூமிக்கு வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பூரம் நாளைக்கு உத்தரம் நாளைக்கு தான் மாணிக்கு அது உபதேசம் கிடைச்சது ஏன்னா ஒரு 11 வரைக்கும் சொல்லுங்க
திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாய் வாழ்க நமச்சிவாய் இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவாறு வாழ்க. கோவலியாண்ட குருமொழி தந்தார் வாழ்க. ஆகமமாய் என்ற அன்னிப்பான் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட அடி போற்றி நேசனடி போற்றி சிவச்சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. சிவனவன் இன்பங்கள் எத்தனையோ அறிவில்லாத இன்பத்திற்கு சாமி கொடுப்பாருன்னு ஆறாத இன்பம் அருள்மலை பற்றி மாணிக்கவாசகர் சுவாமியை பாடியிருக்காங்க. இங்க வந்த பிறவியே இருக்காது, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. அவ்வளவுதான்.